வணக்கம். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். கவிஞன் யாரோ காலக்கணிதம் கருப்படும் பொருளை உருப்பட வைப்பேன் அப்படின்னு எழுதும்போது, படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஒருவர் ஒன்றை உருவாக்குகிற போது அவர்கள் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார். பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் அப்படிங்கிறவர் காட் இஸ் அ வெர்ப் அப்படிங்கிறார். அதாவது நம்ம கடவுளை பெயர் சொல்லாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இறைவன் என்பவன் வினைச்சொல்கிறார். இறைவன் கூட அல்ல, இறைமை என்பது வினைச்சொல். இதை நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் நாம் படித்திருக்கிறோம். எப்படின்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். இந்த மாசில் வீணைங்கிறது ஒரு நல்ல வீணையினுடைய ஒளியிலையும் இறைமை இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். கோடையிலே இளைப்பாரி கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மன மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றின் விளை சுகமே சுகத்திலுறும் பயனே அப்படின்னு வள்ளலார் பாடியிருக்கிறார். பாரதியார் காக்கை சிறகினிலே நந்தலாலா உன்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா அப்படின்னு பாடியிருக்கார். இப்போ பார்த்தா கடவுள் என்பது வினைச்சொல் என்றால் படைக்கிற போது நாம் தெய்வீகத்தன்மையை பெறுகிறோம். 7 சாமுராய்னு ஒரு படம் அகிரா குரோசவா இயக்கியிருப்பார். அதில் இந்த சாமுராய்கள்லாம் போய் கொள்ளைக்காரங்களை விரட்டி அடிப்பாங்க. அப்போ கடைசி சீனில் அந்த பெண்கள் எல்லாம் விவசாயிகள் எல்லாம் நாற்று நடுவாங்க. அப்போ அதில் சாமுராய் ஒருத்தர் சொல்லுவார், கடைசியில் ஜெயிச்சது அவங்க தான், பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பாடிக்கிட்டே இந்த நாற்று நட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்முடைய தமிழகத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாற்று நடும்போதோ ஏற்றம் இறைக்கிற போதோ பாடிக்கிட்டே அவங்க அந்த பணியை செஞ்சதுனால உடல் அலுப்பு தெரியாமல் இருந்தது. ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னு ஒரு பாட்டு கூட உண்டு. அதே மாதிரி ஜப்பான் ஹைக்கூ ஒன்று உண்டு, நாற்று நடும் பெண்கள் எல்லாமே சேரு அவர்கள் பாடலை தவிர. அதனால ஜப்பான்லையும் இந்த மாதிரி நாற்று நடும்போது பாடிக்கொண்டே செய்திருக்கிறார்கள். ஏற்றம் இறைக்கும் போது பாடுவார்கள். அந்த மாதிரி கம்பர் போகிற போது ஒருவன் ஏற்றம் இறைக்கிறான். அப்போ மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுறான். அந்த ஒரு வரி கம்பர் என்ன பண்ணுறாரு, அதை கேட்டுட்டு கவிச்சக்கரவர்த்தி கம்பரே இவன் எப்படி முடிப்பானோன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் போய் அதை கேட்குறாரு. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு அவன் முடிக்கிறத பார்த்து அசந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அதனால் படைப்பாக்கம் என்பது நமக்குள் தெய்வீகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதில் என்னென்னா சங்ஸு சொல்கிறாரு, ஒன்று நீங்கள் குறி பார்க்கும்போது மகிழ்ச்சிக்காக குறி பார்த்தீங்கன்னா குறி தப்பாது. நீங்கள் பதக்கத்துக்காக குறி பார்த்தீங்கன்னா கை நடுங்கும். நீங்கள் பரிசுக்காக நீங்கள் குறி பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் இரண்டாக தெரியும் அப்படின்னு சங்ஸு சொல்கிறார். அப்போ நம்ம பரிசுக்காகவோ பதக்கத்துக்காகவோ நினைக்காமல் படைப்பை மேற்கொண்டால் அது அழகாக வரும். அப்போ என்ன, நமக்கு புகழே வராதா, பெருமையே வராதா? அப்படி கிடையாது. அது வரும், காலம் தாழ்ந்து வரும், ஆனால் மகத்தானதாக வரும். வேன்கா மகத்தான ஓவியங்கள்லாம் படைத்தார். அவர் வாழ்கிற காலத்தில் ஒருத்தர் கூட வாங்கலை. ஒரே ஒரு ஓவியத்தை ஒருத்தர் வாங்க வந்தார், அதுவும் அவங்க அண்ணன் ஏற்பாடு பண்ணது. அவர் எந்த ஓவியம் வேணால் கொடுங்கன்னாரு. இவர் நொந்து போயிட்டார். ஏன்னா இவர் ஓவியத்தை ரசித்து வருவாரான்னு நினச்சாரு. ஆனால் அண்ணன் அனுப்பிச்சு தான் இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு வேன்கா அவருடைய ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அது விற்பனையாகிறது. அதனால் நிச்சயமாக ஒருவர் படைப்பாக்கு திறனுடன் இருந்தால் அவருக்கு பெயரும் புகழும் வரும். ஆனால் அதை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ எல்லாருமே படைப்பாக்க திறனோடு தான் இருக்கிறாங்க. இந்த படைப்பாக்க திறன்னா ஓவியம், சிற்பம், கவிதை இப்படி இல்லை. நாம் சாதாரணமாக செய்யக்கூடிய செயலை கூட நேர்த்தியாக செஞ்சால், ஒரு கோப்பை முறையாக போட்டால் அதுவும் ஒரு படைப்பாக்க திறன் தான். ஒரு சாலையை செம்மையாக அமைத்தால் அதுவும் ஒரு படைப்பாக்க திறன் தான். ஒரு தோட்டத்தை துடப்பத்தையே தூரிகையாக நினைத்து கொண்டு பெருக்கினால் அதுவும் ஒரு படைப்பாக்க திறன் தான். எதை நாம் நேர்த்தியாகவும் ஈடுபாட்டுடனும் மகிழ்ச்சியோடும் செய்கிறோமோ அப்போது அது படைப்பாக்க திறனாகி விடுகிறது. இது கலைகளுக்கு மட்டுமில்லை, அறிவியலில் கூட. உதாரணத்துக்கு செல்ஃபோன் எடுத்திங்கன்னா அதை ஒரு அழகாக செய்கிறாங்க, அதை ஒரு ஆர்டிஸ்டிக்காக செய்கிறாங்க, அதை தான் நம்ம வாங்குகிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த காஃபி டம்ளர்லாம் அது ஒரு அழகாக இருக்கும். அந்த ஷேப் மட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த ஒரு பொருளை செய்தாலும் பயன்பாடு மட்டுமே முக்கியம் என்று நினைக்காமல் அதனுடைய வடிவத்தையும் மனத்தில் வைத்துத்தான் அதை தயாரிக்கிறார்கள். அப்போதான் அது அழகு மிளிரக்கூடியதாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு நிறைய படைப்பாக்க திறன்.
அதனால தான் அந்த லிட்டில் பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஒரு வாசகம் வரும். இந்த பெரியவர்கள் நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அவங்க உலகம் வேறு நம்ம உலகம் வேறுன்னு. ஒரு குழந்தைங்க பாருங்கள், எல்லாத்த பார்த்துமே அதிசயிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மலரை பார்த்து அதிசயிக்கும், ஒரு தேனியை பார்த்து அது அதிசயிக்கும், ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து அது அதிசயிக்கும். ஒரு குழந்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, இந்த பாத்திரம்லாம் என்ன பண்ண, அவங்க விளக்கி வைக்கிறத பார்த்துட்டு சொல்லுது, இந்த பாத்திரத்துக்கெல்லாம் முகம் அலம்புது அப்படின்னு. அதேமாதிரி வாசலை தண்ணி தெளித்தா வாசல் எல்லாம் குளித்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு படைப்பாக்க திறன் உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு கட்டுரை கொடுத்தா அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுகிறோங்கிறோம். அந்த குழந்தைகளுடைய சுய சிந்தனையை நாம் தூண்டாமல் அந்த சுய சிந்தனையை அமுக்கி விடுகிறோம். குழந்தைகளை தோட்டங்களுக்கு அழைத்து செல்வது, பூங்காங்களுக்கு அழைத்து செல்வது, வனங்களுக்கு அழைத்து செல்வது, அவங்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் வித்தியாசமாக பார்க்க கற்றுக் கொடுப்பது தான் அவருடைய படைப்பாக்க திறனை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மேம்படுத்துவதற்குமான வழி. ஒரு சீனாவுக்கு ஒரு அமெரிக்கர் வந்திருக்காரு. அழகாக ஒரு நாற்காலியை பார்த்துருக்காரு. ரொம்ப அற்புதமாக இந்த நாற்காலி இருக்கே அப்படின்னு. எவ்வளோ விலைன்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு விலையை சொல்லியிருக்காரு. 100 நாற்காலி வாங்கினா எவ்வளோ அப்படின்னு. இவர் ஏற்கனவே சொன்ன விலை. பொதுவாக நம்ம ஊரில் 100 வேணும்னா கம்மியாக கொடுப்பாங்க, சல்லீஸாக கொடுப்பாங்க. ஆனால் அந்த சீன தச்சர் சொல்லியிருக்காரு, 100 வாங்கினீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2 மடங்கு ஆகும். அப்போ அவர் சொன்னார், என்னங்க நான் எங்கள் ஊர்லலாம் 100 வாங்கினா கம்மியாக தருவாங்க. இல்லைங்க, ஒரு நாற்காலி செய்யும் போது நான் ரசித்து செஞ்சேன், இதே மாதிரி செய்யணுன்னா மெக்கானிக்கலாக செய்யணும், வெவ்வேறு வடிவத்தில் செய்ய சொன்னீங்கன்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. அதில் படைப்பாக்க திறனுடன் இயங்குவது தான் ஒரு மனிதனை புதுப்பிப்பதற்கான அடையாளம். இயற்கையை பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாக்க திறனுடன் தான் இருக்குது. அதனால தான் எவ்ரிடே த சன் இஸ் நியூ அப்படின்ட்டு ஹிராக்லிட்டஸ் சொன்னார். ஒவ்வொரு நாளும் நாம் வானம் புதிய புதிய வண்ணங்களை படைத்து காட்டிக்கொண்டே இருக்கிறது. நாம் குழந்தைகளை ஒரே மாதிரியாக எழுதுவதற்கு பழக்கக்கூடாது. ஏன்னா யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி. நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இயற்கை எப்படின்னா விதவிதமாக பொருட்களை படைக்கிறது. எல்லா தக்காளிகளும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எல்லா தக்காளிகளையும் ஒரே மாதிரி ஆக்குறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோழிகள் விதவிதமான வண்ணத்தில் இருக்கும். இப்போ எல்லா கோழிகளையும் ஒரே மாதிரி உருவாக்குகிறோம். குழந்தைகளையும் அப்படி நாம் தரப்படுத்தாமல் அவருடைய படைப்பாக்க திறனை நாம் கௌரவித்து அங்கீகரித்து மேம்படுத்துவதற்கு வழிவகுத்தால் இந்த உலகம் நந்தவனமாக நறுமணம் வீசும். பார்க்கிற இடங்களிலெல்லாம் படைப்பாக்க திறன் துளிர்விட்டு நம்மை மகிழ்விக்கும். நன்றி, வணக்கம்.